வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி உரப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி ஒரு 250 கிராம் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்கணும். பருப்பு வகைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 25 கிராம் உளுந்தம்பருப்பு. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 வரமிளகாயை போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசி ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாவையும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து மீதம் உள்ள அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வகைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தாளிப்புக்கு ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் 3 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாம் லைட்டாக வதங்கினா போதும். இதை நம்ம அடை மாவோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். அடுத்து தோசைக்கல் நல்லா சூடானதும் அடையை நல்லா மெல்லிசாக ஊற்றி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சுவையான கருப்பு கவுனி அரிசி உரப்படை ரெடி ஆயிடுச்சு.